ஹலோ ஆல், வெல்கம் டு ராகவி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல க்ரீமியான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டான பட்டர் சிக்கன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பட்டர் சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம சிக்கனை முதல்ல மேரினேட் பண்ணிடலாம். போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 450 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இது ஊறட்டும். இப்போ ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு சின்ன துண்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை நம்ம சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் போல் இதை நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இப்போது இதே பேனில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், இது கூட அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இதை எண்ணெயிலேயே நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதும் இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 8 நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த மசாலாவை ஒரு பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பிளெண்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். மிக்சர் ஜாரில் அரைக்கிறதா இருந்தால் மசாலா நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச விழுதை சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச மசாலா விழுதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்ன துண்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் போல் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் மசாலா நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு இதில் 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. க்ரீம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை நல்லா கையில் நுணுக்கி ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிய குக் பண்ணுங்கள். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக பட்டர் சிக்கன் ரெடி ஆகிருக்கும். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டான நல்ல க்ரீமியான பட்டர் சிக்கன் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.